ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எல்லாரும் எல்பிஜி சிலிண்டர்லாம் வாங்கி வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல மோடி அரசு வந்து நம்ம வயிற்றுல அடிக்க வந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா இத பத்திலாம் நம்ம அண்ணன் பேச மாட்டாரு. எவ்வளவு நாளைக்குதான் இந்த அரமெண்டல் இதையே பேசிட்டு இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. நாட்டுல அத்தனை பிரச்சனை நடக்குது. கொலை, கற்பழிப்பு, வெட்டி போறது, குத்தி போறது, பல விதமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் ஒரு நாள் கூட இவ பேசினதே கிடையாது. பிஜேபியோட சேர்றோமா இல்லையா அப்படின்னு நிறைய டாக்ஸ் வருது. நானே சொல்றேங்க, சேர மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி எதிர்க்கிறது தமிழ்நாடு, ஆன்டி பிஜேபி அப்படின்னு அவங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்ணோம். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தீங்களா நாங்க சேரல, நாங்க எங்க கொள்கை எதிரியோட சேரல, நாங்க ஆன்டி பிஜேபி அப்படின்னு சொல்லி தானே ஓட்டு வாங்க முடியும். அதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ஜோக்கு தான் இது. இதை நம்பி மக்களே யாரும் ஏமாந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம ஏப்ரல் 23 உதயசூரியன் சின்னத்துல உங்க வாக்க குத்திட்டு வந்துருங்க. மக்களோட பிரச்சனைகளை பேசாம கட்சி சம்பந்தப்பட்டது டிவிகே இல்ல பிஜேபி மத்த கட்சிகளை பத்தி மட்டுமே தான் இவ பேசிட்டு இருக்கா. இவ பேசுறத கேட்டுட்டு நீங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு தப்புங்க. ஸோ ஏப்ரல் 23 எலெக்ஷன் வரப்போகுது. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நியாயமா யாருக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்குமோ அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பாஸ்கெட் பால் அண்ணா வேற வந்து 40 நிமிஷம் என்கொயரி சரக்குபாட்டில் பிரைவேட் ஜெட்ல எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டாரெல்லாம் சொல்றாங்க. எதுக்குன்னே இது கட்சிக்கு அசிங்கம் இல்லையா இதெல்லாம்? அண்ட் சட்டம் தன் கடமையை செய்யும், தீ பரவட்டும். ஆஸ் யூஷுவல் வல்கர் வாரியர்ஸ், அவுதர் வாரியர்ஸ் உங்களோட வன்மத்தை வந்து கக்கிட்டு போலாம். மறந்துடாதீங்க, பிஜேபி இஸ் ஈக்குவல் டு டிவிகே, டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. பிஜேபி தான் டிவிகே, டிவிகே தான் பிஜேபி. அண்ணா வந்து பி டீம்லாம் இல்ல, ஏ டீம் அண்ணன் தான்.